அவங்க டீம் ஸ்குவாடை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் டீம் 7 அதாவது நருட்டோ டீம் சென்சே வராதனால, சென்சே லேட்டாக வருவதனால நருட்டோ கதவுக்கு மேலே டஸ்டரை வச்சு விடுறான். சக்குரா வைக்காதன்னு சொல்கிறா, ஆனால் மனசில் சந்தோஷப்படுறா. சாஸ்கி வருது ஜொன்னின் லெவல் சென்சே, அவர் இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிறாருன்னு சொல்கிறான். சென்சே ரூம்குள்ளே வராரு. அவர் தலையில் டஸ்டர் விழுது. நருட்டோ, சாஸ்கி, சக்குரா 3 பேரும் அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. இவரால் இதை கூட கண்டுபிடிக்க முடியல என்று பார்க்குறார். பிறகு அவரே அறிமுகப்படுத்துகிறாரு. என்னோட பேர் கக்காஷி ஹட்டாகே, நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்கிறாரு. நருட்டோ எனக்கு ரேமன்னா ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறான். ரேமன்னா நூடுல்ஸ் சாப்பாடு. அடுத்து சக்குரா எனக்கு அழகான அறிவான ஒரு பையனை பிடிக்கும் அப்படின்ட்டு சாஸ்கியை பார்த்துட்டு சொல்கிறா. அப்புறம் சாஸ்கி எனக்கு எதையும் பிடிக்காது, நான் உச்சிகா கூட்டத்தை உருவாக்க வேண்டும், இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒருவனை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறான். பிறகு கக்காஷி மனதில் நினைக்கிறான் சாஸ்கி இதைத்தான் சொல்வான் என்று. அடுத்து கக்காஷி சொல்கிறான், நாளை காலை 5 மணிக்கு எல்லாரும் சாப்பிடாம வாங்க, ஒரு போட்டி இருக்குது என்று. அதில் ஜெயிச்சால் தான் உங்கள் 3 பேரையும் மிஷனுக்கு அனுப்புவேன், இல்லைனா திரும்பி படிக்க அனுப்பிடுவேன் என்று கக்காஷி சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. ஆனால் கக்காஷி வரல. கக்காஷி எப்பவும் போல் லேட்டாக தான் வராரு. அடுத்து என்ன போட்டினா, நான் வச்சுருக்க இந்த மணியை 12 மணிக்குள்ளே யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சாப்பாடு. அதுக்கு சக்குரா, நீங்கள் வச்சுருக்கதே 2 மணி தான் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறா. ஆனால் நாங்கள் 3 பேர் இருக்கோம். ஆமாம், யார் 2 பேர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சாப்பாடுன்னு கக்காஷி சொல்கிறான். அடுத்து போட்டி ஆரம்பமாகிறது என்று கக்காஷி சொல்ல, அடுத்து இருக்கா சென்சே தேர்டு ஹோக்காகையை சந்திக்கிறாரு. தேர்டு ஹோக்காகை எதுக்கு என்னை சந்திக்க வந்தீங்கன்னு கேட்குறாரு. நருட்டோவிற்கு அனுப்பியிருக்கும் மாஸ்டரை பற்றி ஒரு வதந்தி வந்தது என்று சொல்கிறாரு. தேர்டு ஹோக்காகை அது என்ன வதந்தி என்று கேட்க, இருக்கா சென்சே கக்காஷி பண்ணதில்லையாம் எக்ஸாமில், அது உண்மையா என்று கேட்குறாரு. தேர்டு ஹோக்காகை சொல்கிறாரு, அது உண்மைதான், ஆனால் கக்காஷியோட போட்டி கடினமாக இருந்தாலும் சரியாக இருக்கும் என்று சொல்கிறாரு. கக்காஷி போட்டி ஆர்வம் என்று சொல்ல அனைவரும் ஒளிந்து விடுகிறார்கள். இப்படிதான் போட்டிக்கு ஒளிந்திருந்து தாக்க வேண்டும் என்று கக்காஷி மனதில் நினைக்கிறான். ஆனால் நமது நாயகன் நருட்டோ கக்காஷி முன்னால் நிற்கிறான். பிறகு நருட்டோ தாக்க ஆரம்பிக்கிறான். இதை கண்டுக்காமல் கக்காஷி புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். நருட்டோ அடிக்கிறதை கக்காஷி ஈஸியாக தடுக்கிறான். பிறகு கக்காஷி நருட்டோக்கு பின்னால் உட்கார்ந்து 1000 இயர் ஜுட்சு என்று கூறி பின்னால் குத்துகிறான். நருட்டோ பறந்து போய் தண்ணியில் விழுகிறான். பிறகு ஒளிந்திருந்த சாஸ்கி கக்காஷி மேல் சுரிங்கனை வீசலாம் என்று நினைக்கிறான். ஆனால் நருட்டோ தண்ணீருக்குள் இருந்து கக்காஷி மேல் சுரிங்கனை வீசி விடுகிறான். அதை லேசாக கக்காஷி பிடித்து விடுகிறான். பிறகு கக்காஷி மணி எடுத்தால் மட்டுமே சாப்பாடு என்று கூறுகிறான். தண்ணீருக்குள் இருக்கும் நருட்டோ ஷேடோ க்ளோன் ஜுட்சு போட ஆரம்பிக்கிறான். 7 நருட்டோவாக வெளியே வருகிறான். அடுத்து கக்காஷி சொல்கிறான், இது சாதா க்ளோன் இல்லை, இது ஷேடோ க்ளோன்ஸ். சாதா க்ளோன்னா உருவம் மட்டும்தான் வரும், இது ஷேடோ க்ளோன், இது அச்சசலாக மனிதனை போலே இருக்கும், இது அதே மாதிரியே தாக்கும் என்று. அதன் பிறகு கக்காஷி பின்னாடி இருந்து நருட்டோ தாவி பிடிக்கிறான். சுற்றி இருக்க 7 நருட்டோவும் அடிக்க வராங்க. ஆனால் கக்காஷியோ சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சு போட்டு தப்பிச்சு விடுறான். சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுனா ஆள் மாறாட்டம் செய்வது. ஆள் மாறாட்டம்னா மனிதனையோ மரத்தையோ அவனுக்கு பதிலாக மாற்றி வைப்பது. கக்காஷி அப்படி தான் பண்ணிவிட்டு போகிறான். அப்படி கக்காஷி செய்துவிட இது தெரியாமல் நருட்டோ அவனே அடித்து விடுகிறான். பிறகு ஷேடோ க்ளோன் ஜுட்சு